ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஸோ இந்த 7 நாளும் 7 வீடியோ போட போகிறோம். 7மே சிட்சாட் வீடியோஸ் தான். நம்ம ரேண்டமாக ஒரு டாபிக் வச்சு நம்ம ரேண்டமாக பேச போகிறோம். பட் சும்மா பேசாமல் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நைட் கேர் ரொட்டீன், அதோடு சேர்ந்து நான் என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ். அது டயட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அது என்ன ஏது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம இதில் பேச போகிறோம். நீங்கள் சும்மா இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க பைத்தியக்காரங்க மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இது பைத்தியக்காரத்தை நம்ம பேச தான் போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கின் கேர் நான் எவ்வளோ சொன்னாலும் திரும்ப 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 ஏன் ஸ்கின்னுக்கு செட் ஆகுறத சொல்லுங்கள். என்னோட கலர், உங்கள் கலரும் என் கலரும் ஒரே மாதிரி இருக்குது, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் சொல்லுங்கள். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் கேருன்னு பொறுத்த வரைக்கும் இந்த கலர் வேஸ்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்கின் கேர் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வெறும் அவுட் டேக் மட்டும் இல்லை, இன்டேக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக நீ டயட்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்டால் இல்லை, நான் டயட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நானாக சாப்பாடில் ஒரு சில கன்சர்ன்ஸ் வச்சுப்பேன். அதனால அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லாம் கிடையாது. அங்கங்கே அப்பப்போ வரும், அப்பப்போ அது போயிடும். சில டைம் மென்சஸ் டைமில் வரும், சில டைம் ரொம்ப ஓவர் பொல்யூஷனாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா சொல்லிட்டு வரும். இல்லைன்னா உடம்பு ஹீட் ஆச்சுன்னா வரும். இந்த 3 காரணத்துக்காக மட்டும்தான் எனக்கு உடம்பு மூஞ்சில் இந்த மாதிரி புள்ளியாக வரும். அதுக்கப்புறம் அதுவே போயிடும். எப்போ போகும்னே சொல்ல முடியாது. மற்றபடி எனக்கு ரொம்ப கிளியர் ஸ்கின் தான். இந்த கிளியர் ஸ்கின்னை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடுவேன். நான் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, டயட் ஃபாலோ பண்ணி நான் ஆயில் ஐட்டம்ஸே சாப்பிட மாட்டேன், ஃப்ரைட் ஐட்டம்ஸே சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் எல்லாமே சாப்பிடுவேன், பட் கொஞ்சமாக சாப்பிடுவேன், அவ்வளோதான் என்னோட மேட்டர். ஸோ நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னால லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அப்புறம் கண்ணுக்கு காஜோல் போட்டிருக்கேன். காஜோல் இல்லை, இது ஐலைனர். அப்புறம் கீழே காஜல் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பொட்டு வச்சுருக்கேன். இங்கே லிப்ஸ்டிக் இப்படி ப்ளஷ் மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் நம்ம கிளியர் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மேக்கப்பே இல்லை, இது சும்மா அந்த பட்டி டிங்கரிங் அழிக்கிறதுக்கு இந்த செட்டஃபிலோட இந்த கிளென்சர் எடுத்துக்கிறேன். அதோடு சேர்ந்து நான் இந்த வைப்புக்கு இந்த பேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் எனக்கு மோஸ்ட்லி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பிடிக்காது. ஸ்பைசி ஐட்டம்ஸ் பிடிக்காது. ஸ்பைசி நான் சாப்பிட மாட்டேன், பிடிக்காதுன்ற தண்ணி நான் சாப்பிட மாட்டேன். அதனால மேபி எனக்கு சுத்தமாக நான் ஸ்பைசியே எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஸ்பைசினாலுமே சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகி அந்த பம்ப்ஸ்லாம் வரும் ஃபேஸில். ஸோ அதனால் நான் ஸ்பைசி ஐட்டம்ஸ் சாப்பிட மாட்டேன். ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப காரம்லாம் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை ஆக்னி ஸ்கின்னாக இருந்தால், நீங்கள் பிறவியிலேருந்தே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பா, ரோஹன் ரெட்டி, நம்ம ஆந்திராக்காரன், வாயில் வச்சாலே எனக்கு கண்ணிலேருந்து ஊற்றும். அந்த மாதிரி நீங்கள் பிறவியிலேருந்தே சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காரத்தை தவிர்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நான் மோஸ்ட்லி ஜூஸ் எப்படின்னா அந்த ரொம்ப அப்படி ஹெல்த்தி கான்ஷியஸாக ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பேன் அப்படின்லாம் இல்லை. ஜூஸ் நான் குடிப்பேன். எப்படி குடிப்பேன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கேஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் பரோட்டா சாப்பிட்றேன், இல்லைனா பிரியாணி சாப்பிட்றேன்னா செரிமானத்துக்காக கொஞ்சோன்னு குடிப்பேன். என் தங்கச்சி மாதிரி ஒரு பாட்டில் காலி பண்ண மாட்டேன், கொஞ்சமாக அளவாக எடுத்துப்பேன். இங்கே தான் இருக்காளாம், ஆமாம் இங்கே தான் இருக்கா. உங்களுக்கு ஒரு ஜூஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்லலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதிலலாம் நான் ஒரு வாட்டி கூகுள் பண்ணி பார்க்கும்போது, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ வெறும் வயிற்றில் டீடாக்ஸ் எல்லாருமே குடிக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அல்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஏதோ பாதிப்புலாம் ஏற்படுத்தும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் நான் டீடாக்ஸ் ட்ரிங்க்லலாம் நம்பிக்கை கிடையாது. பட் நான் எந்த ஜூஸ் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஜூஸ். அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஸோ இதுதான் ஸோ இதுதான் ஏபிசி ஜூஸ். ஸோ இந்த ஜூஸ் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
மேக்ஸிமம் வந்து இந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் அந்த ஜூஸில். அதனால் வந்து யாருக்கும் பிடிக்காது. அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம், வெளியும் சாப்பிட்லாம். வெளியே வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பீட்ரூட் கம்மியாக போடுங்க, ஆப்பிள் அண்ட் கேரட் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க, பீட்ரூட் கம்மியாக போடுங்கன்னு சொல்லுங்கள். ஆரல்ஸ் வந்து நீங்கள் ஐஸ் நிறையா போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியாது. குடிக்கும் போது உங்களுக்கு தொண்டையெல்லாம் கட்டும், ஏதோ விஷ மருந்து குடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். பட் ஆனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. எனக்கு இதை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு கிளினிக் போயிருந்தேன். அந்த கிளினிக்கில் இருக்க டாக்டர் வந்து உங்கள் ஸ்கின் நல்லா இருக்குது, பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஜூஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க. எனக்கு அது வரைக்குமே எனக்கு ஒரு ஜூஸ் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. நானும் எவ்வளவோ கடைக்கெலாம் போயிருக்கேன், கடையிலலாம் இருக்குமே நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னாங்க. இல்லை டாக்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா, இல்லை அந்த கடையிலாம் இருக்கும், நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஸோ அந்த ஜூஸ் வந்து குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் உங்களுக்கு யாருக்காவது இந்த ஏபிசி ஜூஸை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் இந்த சிம்பிளோட இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 2 monthஸாக நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு பாட்டில் இருக்குது, தீரப்போகுது. ஸோ அதனால் செகண்ட் பார்த்திங்க அப்புறம் வந்து ஜூஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. இந்த ஜூஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஆக்னி ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப ஓப்பன் போர்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சப்போட்டா ஜூஸ், அப்புறம் மாதுளை ஜூஸ், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் அந்த ஏபிசி ஜூஸ் வந்து வாங்கி கொடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது உங்களோட. இப்போ நீங்கள் நார்மல் ஜூஸ்லாம் வெறும் ஹைட்ரேஷனுக்கு மட்டும்தான், பட் ஏபிசி ஜூஸ் வந்து உங்களோட ஸ்கின் க்ளோக்காக அது வந்து ஆக்ட் ஆகும். ABC 1 அண்ட் ABC 2 இருக்குது. ABC 1 பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட். அண்ட் ABC 2 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக பனானா போடுவாங்க. ஆப்பிள், பனானா, கேரட், ஸோ இது 3 போடுவாங்க. ஸோ இது நீங்கள் கேட்டு கடையில் வந்து வாங்கி குடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து நான் வந்து இந்த கீரை, அப்புறம் அந்த தானிய வகையெல்லாம் இருக்குல்ல, கொள்ளு, பச்சைப்பயிறு, இதெல்லாம் வந்து அதிகமாக நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே. அது ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப உங்களுக்கு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு ஈவன் மோர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஸ்கின்னுக்கு. கீரை சாப்பிடாத பிள்ளைகள், கீரை சாப்பிடாத பசங்கள் இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க. சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு உங்களோட வெஜிடபிள்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அதில் வந்து டெய்லி நீங்கள் கீரை சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப குட். நீங்கள் வந்து குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ். அடுத்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்சலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு மினிமலிஸ்ட் வந்து உங்களுக்கு நிஜமாவே ஒர்க் ஆகுதா, ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகுற மாதிரி எங்களுக்கு தெரியல, மினிமலிஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படி இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. சில பேர்லாம் இல்லை குப்பை ப்ராடக்ட்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக நான் மினிமலிஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 4 இயர்ஸுமே எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஆசிட் சீரம் யூஸ் பண்ணது இந்த பிராண்டு தான். எனக்கு அது அப்படியே செட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் நயசினமைட் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ சால்சலிக் யூஸ் பண்ணுறேன், ஃபீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து காஸ்ட்லி தான், பட் ஆனால் எனக்கு எல்லாமே செட் ஆகுது. ஏன் உங்களுக்கு இது செட் ஆகலை, ஏன் உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தெரியல. மேபி நீங்கள் வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா என்னென்னே எனக்கு புரியவே இல்லை. நான் கேட்கும் போதெல்லாம் மினிமலிஸ்ட்டாக நல்லாவே இருக்காது அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்லுமே அப்படி தான் வருது. எனக்கு தெரியல, எனக்கு மினிமலிஸ்ட் ஒர்க் ஆகுது, அதனால் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் ட்ரை பண்ணுற ஆப்ஷனை எடுத்துக்கல, ஏன்னா இது நல்லா இருக்குது. உங்களுக்கு இது செட் ஆகுச்சுன்னா நீங்கள் மினிமலிஸ்ட் வாங்கிக்கோங்க, செட் ஆகலாம் நீங்கள் வாங்குறீங்க. ஏன் அப்படின்னா ஆசிட் பேஸ்ட் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை மிஸ்மேட்ச் பண்ணியோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் அப்படியே டேமேஜ் ஆகிடும். அப்படி தான் ஒரு கோளாறு வேலை பார்த்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி நீங்கள் மற்ற டைமில் வந்து குடிக்க டைமே இல்லை அப்படின்னாலுமே காலையில் எந்திச்சு பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றுல நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு கூட அவசியமே கிடையாது. இதெல்லாம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நிறையா பொல்யூஷனில் ஃபேஸ் வந்து காமிக்கிறோம், சன்லைட்டில் காமிக்கிறோம். இப்போ வர வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே தண்ணி கரெக்டாக அப்படிங்கிற சென்னையிலலாம் நம்ம ஊர்லேருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே தண்ணி செட் ஆகாது. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்டும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம பேம்பர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் அந்த 8 லிட்டர் 6 லிட்டர் குடிக்கணும் அப்படின்லாம் கூட அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் காலையில் பல் விளக்கிட்டு குடிங்க, அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து காமிக்கும். லிப் பாம் வந்து நான் அந்த தேகாவோட தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கு. அவ்வளோதான் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, அதாவது ப்ரோட்டீன், பயோட்டின் டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ கெமிக்கல்ஸை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க.
அது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒருவேளை ஹாஸ்டலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ இந்த சுகர் கேன் ஜூஸ் குடிங்க, இந்த ஏபிசி ஜூஸ் குடிங்க. ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தினைக்கும் ஃப்ரூட் சாப்பிட்ணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் நான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சேன். வேறு எதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க இந்த டைமுக்கு சாப்பிடுங்க அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்றத வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இதுவே எனக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு என்னோட இது. நீங்கள் டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டைம் கிடைக்கும் போது வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸாக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்டீம் ஐட்டம்ஸாக சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு என்னென்னா இந்த பயிறு வகையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க ரொட்டீனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமுமே இருக்காது. ஏன்னா வியர்ட் ஃபுட்ஸ் நம்ம ட்ரை பண்ணிப்போம்ல, ஸோ அதை வந்து நம்ம பேசலாம்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து நான் வந்து ஒரு ஃபுட்டிலாம் கிடையாது. ஆரம்பத்தில் நான் ஒரு ஃபுட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நான் ஒரு ஃபுட்டியே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு சாப்பாடில் நிறையா கன்சர்ன்ஸ் இருக்குது. எல்லா சாப்பாடும் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி நாக்கு கெட்டு போயிடுச்சு. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு, நான் பீஃப்லாம் சாப்பிட மாட்டேன். நான் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் சாப்பிட்டு எனக்கு ஒரு வேளை அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா எனக்கு அந்த நாளே ஏதோ எப்படி சொல்கிறது, அந்த நாளே ஏதோ எனக்கு பேட் டே மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்து நான் சாப்பாடில் கொஞ்சம் யோசிச்சு தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி வந்து நான் சில விஷயம் வந்து நான் சில விஷயம் வியர்டாக வந்து ட்ரை பண்ணுவேன். அதை ஒருத்தங்க பார்த்து இப்படி மூஞ்சி சுளிப்பாங்க. அது மாதிரி அவங்க சாப்பிட்றத வந்து நான் பார்த்து மூஞ்சி சுளிப்பேன். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் நடந்திருக்கும்ல, அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். லெமன் சாதம் இருக்குல்ல, லெமன் சாதமில் வந்து எங்கள் அம்மா வந்து முட்டை பாயில் பண்ணி கொடுப்பாங்க. அந்த முட்டையில் இருக்க அந்த மஞ்சக்கருவை வந்து நான் அதில் வந்து இப்படி உதிரி விட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன். அது என் தங்கச்சிலாம் பார்த்துச்சுன்னா வாமிட் பண்ணுவாள். அது மாதிரி என் ஸ்கூல்லையுமே என்ன இப்படி சாப்பிட்ற அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது வந்து பிடிக்கும். தனித்தனியாக சாப்பிடாம அந்த மஞ்சக்கருவை மட்டும் அந்த சாதத்தோடு பிசைஞ்சு நான் சாப்பிடுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி வந்து இட்லிக்கு வந்து நெய்யும் சர்க்கரையும் போட்டு சாப்பிடுவாள். அது என்ன காம்பினேஷன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மாச்சி தான் சொன்னாங்கன்னு சொல்லி அதை சாப்பிட்டா எனக்கு அதை நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி குமட்டுது. இட்லிக்கு எப்படி நெய்யும் சர்க்கரையும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல அது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் ஹாஸ்டல் படிக்கும் போது இந்த டீ டைம் ஒன்று இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 4 to 5 வந்து டீ வைப்பாங்க. நம்ம போய் நம்மளோட கப்பில் எடுத்துக்கணும். கப்பில் வந்து மிக்சர், அந்த டீயில் வந்து மிக்சர் போட்டு சாப்பிடுவாங்க, பூந்தி போட்டு சாப்பிடுவாங்க. யாரா நீங்கள், அது வந்து மேலே போட்டு உடனே குடித்தா கூட அது ஏதோ க்ரன்ச்சியாக இருக்கும். அதை ஊற போட்டு அதோடு சாப்பிடுவாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் பாயாசத்தில் அப்பளம் போட்டு சாப்பிட்றதே பிடிக்காது. இவங்க எப்படி வந்து அந்த டீ காஃபியில் வந்து அந்த மிக்சர் போட்டு சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் காம்பினேஷன் வந்து இதே மாதிரி தான் நான் நினச்சி பார்க்க மாட்டேன். என்னடா இதெல்லாம் ஒரு காம்பினேஷனடா அப்படி நினைப்பேன். பட் ஆனால் வந்து நாங்கள் அந்த அயலானோட ஷூட் போயிருந்தப்போ எனக்கு அந்த நவீன் பையன் வந்து வச்சு திணிச்சு வாயில் வச்சு விட்டான். ஆனால் நல்லா இருந்துச்சு. என்னோட ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பியர்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னா. ஒரு பொண்ணா பையனான்னு தெரியல எனக்கு அந்த ஐடி. சாம்பாருக்கு பிஸ்கட்டுன்னு சொல்லுது அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். சாம்பாருக்கு எப்படி பிஸ்கட் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்புறம் பிரியாணிக்கு வந்து கெச்சப் மயோனஸ்ன்னு சொல்கிறாங்க. பிரியாணிக்கு எப்படிடா கெச்சப்பும் மயோனஸும் நல்லாயிருக்கும்? பிரித்தி, உனக்கு இது மாதிரி ஏதாவது காம்பினேஷன் சொல்லு, ஒஸ்டான காம்பினேஷன். பிரியாணிக்கு மயோனைஸ் மாதிரி ஏதாவது ஒரு சாப்பாடு காம்பினேஷன். நூடுல்ஸ்க்கு தயிர். நூடுல்ஸ்க்கு தயிரா? அதனால் இந்த மாதிரி வியர்ட் காம்பினேஷன்லாம் யாரும் சாப்பிடாதீங்க. நூடுல்ஸ்க்கு யாராவது தயிர் சாதம் வச்சு சாப்பிடுவாங்களா? ஓகே, இது வந்து செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நார்மல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஆல்ப்ஸோட ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எடுத்து, ஸோ ரொம்ப நிறைய வந்து இந்த டோனரு அப்புறம் இதெல்லாம் வந்து வைக்க மாட்டேன். சிம்பிளாக வந்து சீரம் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம், இது 3 தான். நான் நல்லா வந்து கிளென்ஸ் வந்து நான் வந்து எவ்வளோ வெளியே போயிட்டு வந்தாலும் வந்து நான் கரெக்டாக கிளென்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வியர்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி நூடுல்ஸ் வித் தயிர், சாம்பார் வித் பிஸ்கட், இந்த மாதிரி ரொம்ப கண்ட்ராவியாலாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியல நிஜமாவே அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி மனுஷங்க சாப்பிட்றாங்கன்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய நைட் கேர் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒரு டாப்பிக்கோட
இதே மாதிரி ஏதாவது ஒன்று ரேண்ட் பண்ணிவிட்டு நான் வரேன். அது வரைக்கும் பை பை.